மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், பெஸ்ட் விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் 12 வருடத்துக்கு பிறகுதான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி என குருவோடைய பார்வை இப்போ கிடைக்கும். அப்போ குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆணி மாதத்துக்கு பிறகு தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுடைய ஒரு சிறப்பான தன்மையை நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய மன அழுத்தம் வெளியேறிடும். சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரங்களை சொல்கிறாந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சில மகர ராசிக்காரங்க பிறந்திலிருந்தே கஷ்டப்படுவாங்க. பிறந்திலிருந்துன்னா எப்படின்னா, ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம் புரிதல் வந்துடும். அப்படி அந்த வாழ்க்கையோட புரிதல் ஆரம்பித்ததுலேருந்து தன்னுடைய அப்பா அம்மாக்காண்டிய, தன்னுடைய கூட பிறந்த உறவுகளுக்காண்டி, தான் கூட உள்ள நண்பர்களுக்காக, தன்னை நம்பி வந்த மனைவி அல்லது கணவனுக்காக தன்னை தியாகம் செய்துவிட்டு, மெழுகுவத்தி எப்படி ஒரு வெளிச்சம் கொடுக்கிறதோ, தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதே மாதிரி தான் நீங்கள் பல அன்பர்களுக்கு, பல நண்பர்களுக்கு, பல உறவுகளுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ ஒரு 7.5 வருஷமாக இருட்டுக்குள்ளே இருக்கீங்க.